ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 269வது நாமாவளியாக ஓம் சிரானந்தாய நமஹ. முருகப்பெருமான எப்பொழுதும் ஆனந்தமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எப்பொழுதும் ஆனந்த ரூபமாக இருப்பார். ஆனந்தமே அவருடைய வடிவம். அதனால தான் அபிராம்பற்று வர்ணிக்கும் பொழுதும் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் அப்படின்னு வர்ணிப்பார். இப்போ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த வடிவமாக முருகப்பெருமான் இருக்கார். ஆனந்தத்தை அடைவதற்காக அசுர சக்திகளெல்லாம் அழிந்து தேவர்களெல்லாம் ஆனந்தத்தை அடைவதற்காகவே குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கார். சிரம் அப்படின்னா வெகு காலம், நம்ம சிர அப்படின்னாலே நீண்ட காலத்தை மிக பழைய அப்படின்னு அர்த்தம். அப்போ இறைவனுக்கு தோற்றம்னே கிடையாது. அப்போ அவருடைய ரூபம் ஆனந்த வடிவமாக இருக்குது அப்படின்னா அதை இவ்வளோ காலம்னு ஏதாவது கால வரையறைக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ சுவாமி சதானந்த ஸ்வரூபமாக இருக்கார். எப்பொழுதும் ஆனந்தமே அவருடைய வடிவமாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சரீரத்தையும் 5 உடம்பு இருக்குது. நம்ம உடம்பு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அப்படி 5வது உடம்பாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமாக நம்முடைய ஒரு சரீரம் இருக்குது. அதுக்குள்ளே அந்தராத்மாவாக இறைவன் இருக்கார். அப்போ சுவாமி எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கார். அதனால தான் அடியார்கள் எல்லாம் நாமார்க்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம்னு அப்பர் சுவாமிகள்லாம் பாடுறது. ஏன்னா இறை தன்மைக்கு அவள் அடைஞ்சிட்டானா அவள் ஆனந்தமாக இருப்பாள். பயம் அப்படின்றது அந்த அவளுடைய வாழ்க்கையில் இருக்காது. எந்த நிலை வந்தாலும் இறைவனுடைய அந்த ஆனந்தமே வடிவமான அந்த அருள் சக்தி அவள் ஆட்கொள்ளும் பொழுது அவளுக்கு ஆனந்தத்தை தவிர மற்ற எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. வள்ளுவ பெருந்தகை சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்றார். இடும்பைனா துன்பம். அப்போ வெறுப்பு விருப்பு இதெல்லாம் கடந்த அந்த இறைவனுடைய திருவடிகளை மனதால் எப்பொழுதும் சதா நினைச்சின்றிருக்கவாளுக்கு இந்த உலக துன்பம் ஒருபோதும் அவளுக்கு வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ இறைவன் ஆனந்த வடிவமாக இருக்கார். எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கார்னா அப்போ அவருடைய அருள் சக்தி நமக்கும் அந்த தன்மையை கொடுத்து விடும். அதுதான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி முருகனை எப்பொழுதும் ஆனந்தமாய் இருப்பவராக வர்ணிக்கிறது. ஓம் சிரானந்தாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.